ChatGPT 5.4 மாடல்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவங்களுக்கு டஃப் கொடுக்க ஒரு புது ஓப்பன் சோர்ஸ் மாடல் வந்திருக்கு. மற்ற கம்பெனிஸ் பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி உருவாக்குற கேப்பபிள் மாடல்ஸை செல்ஃப் எவல்யூஷன் டெக்னாலஜி மூலியமாக ரொம்ப கம்மி செலவுலேயே சாதிச்சிருக்காங்க. இங்கே ஒரு செல்ஃப் எவல்யூஷன் லூப் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ NVIDIA இந்த மாடலோட APIஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரீ API எண்ட் பாயிண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாடல் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம Claude Sonnet 4.6 இல்லைனா ChatGPT 5.4 மாடல்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவங்களுக்கு டஃப் கொடுக்க ஒரு புது ஓப்பன் சோர்ஸ் மாடல் வந்திருக்கு. அதுதான் மினிமேக்ஸ் M2.7. மினிமேக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சைனீஸ் கம்பெனி. வெறும் 4 வருஷத்தில் மைக்ரோசாஃப்ட், கூகுள் மாதிரி கம்பெனிஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இவங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் மல்டி மாடல் லேப். இவங்களோட ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹேலு AI, இது AI வீடியோஸை க்ரியேட் பண்ணும். அப்புறம் டாக்கிஸ்னு சொல்லி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்காவில் ரொம்ப வைரலான ஆப். இதில் நீங்கள் விர்ச்சுவல் கேரக்டர்ஸ் கூட சேட் பண்ணலாம். அப்புறம் இவங்க M சீரீஸ் ஆஃப் மாடலையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல்ஸ் கோடிங் அப்புறம் பிஸ்னஸ் வேலைக்கு ரொம்பவே பவர்ஃபுல். இதனால் இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவங்க மாடல்ஸ் எல்லாமே பெரிய பெரிய மாடல்ஸ்னால ரெகுலர் கன்சியூமர் கிரேட் கம்ப்யூட்டர்ஸ்லையோ இல்லை லேப்டாப்ஸ்லையோ இதை ரன் பண்ண முடியாது. இப்போ இந்த மாடலோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பெஞ்ச் மார்க், அதாவது SW Pro, மல்டி SW, வைப் ப்ரோ பெஞ்ச் மார்க்ஸ்லையும் கிட்டத்தட்ட Cloud Opus 4.6, Sonnet 4.6 அப்புறம் ChatGPT 5.4ஓட கம்பீட் பண்ணுது. மற்ற கம்பெனிஸ் பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி உருவாக்குற கேப்பபிள் மாடல்ஸை மினிமேக்ஸ் அவங்களோட செல்ஃப் எவல்யூஷன் டெக்னாலஜி மூலியமாக ரொம்ப கம்மி செலவுலேயே சாதிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மாடலோட இனி ஓப்பன் சோர்ஸ் மாடல் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஸ்பார்ஸ் MOE மாடல், அதாவது ஸ்பார்ஸ் மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மாடல். இதோட டோட்டல் பேராமீட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 230 பில்லியன் பேராமீட்டர்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது வெறும் 10 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தான் வேலை செய்யும். அடுத்து இந்த மாடலோட கான்டெக்ஸ்ட் விண்டோ 2K கான்டெக்ஸ்ட் விண்டோ. இந்த மாடல் பெரிய பெரிய இன்புட்ஸையும் அக்செப்ட் பண்ணும். இப்போ இந்த மாடலில் இருக்கிற முக்கியமான டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ரெக்கர்சிவ் செல்ஃப் எவல்யூஷன். அதாவது இந்த மாடலை டெவலப் பண்ணும்போதே அந்த மாடல் அதோட குறைகளை கண்டுபிடிச்சு சரி பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு செல்ஃப் எவல்யூஷன் லூப் கொடுத்துருக்காங்க. அனலைஸ் த ஃபெயிலியர் ட்ராஜடி. இது எங்கே ஃபெயிலியர் இல்லை எரர் வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பிளான் சேஞ்ச். ஸோ ஃபெயிலியர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பிளானை சேஞ்ச் பண்ணும். அதாவது லாஜிக் இல்லை அல்காரிதம்ஸை மாற்றும். மாடிஃபை ஸ்கேஃபோல்டு கோட், இதுதான் ரொம்ப முக்கியம். ரீரைட்ஸ் இட்ஸ் ஓன் ரூல்ஸ். ரன் எவால்யூஷன், மாற்றின பிறகு சரியாக வேலை செய்யுதான்னு டெஸ்ட் பண்ணும். கம்பேர் ரிசல்ட், அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கே புரியும். டிசைட் டு கீப் ஆர் ரிவர்ட் சேஞ்ச், நல்லா இருந்தால் வச்சுக்கும், இல்லாட்டி ரிவர்ட் பண்ணிடும். இந்த லூப்பை இந்த மாதிரி 100 டைம்ஸ்க்கு மேலே தனக்குத்தானே லூப் பண்ணிக்கும். இப்போ இந்த மாடல் ஹக்கிங் ஃபேஸ்லேயும் இருக்குது. ஆல்சோ NVIDIA இந்த மாடலோட APIஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரீ API எண்ட் பாயிண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ முதல்ல build.nvidia.comக்கு போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். முதல்ல இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். லாகின் ஐடி இல்லைனா க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி லாகின் செஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணுறது ஈஸி தான், அதை நீங்களே பண்ணிக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஆப்ஷன்ஸில் மினிமேக்ஸ்னு மாடல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் இந்த மாடலோட சேட் கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி மாடல் கார்டை வியூ பண்ணலாம். ஸோ டோட்டல் பேராமீட்டர்ஸ் 230 பில்லியன் பேராமீட்டர்ஸ், ஆக்டிவ் பேராமீட்டர்ஸ் 10 பில்லியன் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரைட் டாப் கார்னரில் வியூ கோடை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அவங்க பேஸ் URL ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, API கீயை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, மாடல் என்னன்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 தான் நமக்கு இப்போ முக்கியமாக தேவை. நம்ம இப்போ VS கோட் ஓப்பன் பண்ணி இதில் நம்ம கிளைனை ஓப்பன் பண்ணலாம். கிளைனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே API ப்ரொவைடர் கேட்டகரியில் OpenAI காம்பேக்டபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேஸ் URL. நம்ம மறுபடியும் இங்கே வந்து இந்த பேஸ் URL காப்பி பண்ணிக்கலாம். பேஸ் URL இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு API கீ தேவைப்படுது. இங்கே ஜென்ரேட் API கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஏபிஐ கீ உருவாயிருச்சு. இந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணிக்கலாம். மறுபடியும் விஷுவல் கோடுக்கு வந்து அந்த ஏபிஐ கீயை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாடல் ஐடி இடத்துல இந்த மாடலை காப்பி பண்ணிக்கலாம். அகெயின் விஷுவல் கோடுக்கு போய் வில் பேஸ்ட் த மாடல். இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாடல் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஹைன்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹாய்னு கொடுத்ததுக்கு ரிப்ளை வந்துருச்சு. ஸோ இதனால் நம்ம இந்த மாடலோட ஏபிஐ சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன வேணாலும் கோட் பண்ணலாம் இந்த மாடலை யூஸ் பண்ணி. பட் இந்த மாடல் வந்து ஒரு ஃப்ரீ ஏபிஐனால் NVIDIA சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. பட் கோடர்ஸ்க்கு இது போதுமான அளவு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம தமிழ் AI சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.